ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக்கிட் தமிழ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கிரிக்கெட் விளையாடுறது மூலிமா சுலபமாக எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலில் நிறைய மணி ஏர்னிங் ஆப் பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுற ரோட்டோ பாஷ் ஆப்புக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் தி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே இந்த ரோட்டோ பேஷ் ஆப் டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் கொடுத்துட்டோம். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14 MB இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 13.95 MB இருக்கும். ஸோ ஓவராலாக 14 MB வரும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரீம் 11 ஆப் மாதிரியே சேமாக அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த கேமை ப்ளே பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி ட்ரீம் 11 ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான அப்ளிகேஷன் தான், நான் சொன்ன மாதிரி. இப்போ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ரோட்டோ பாஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஐக்கான் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த கேமை விளையாட முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை எப்படின்றத கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் இதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாகின், சைன் அப், வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம ரெண்டாவதாக சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் அப்புறமா லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு இமெயில் ஐடியை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் அப்புறம் லோவர் கேஸ் நம்பர் இந்த மாதிரிலாம் இருக்கணும். ஸோ அப்பர் கேஸ் லோவர் கேஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரும் ஸ்மால் லெட்டரும் அப்புறம் நம்பர்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் ஆகும். இப்போ எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டிக் இருக்கும். அதை கொடுத்துட்டு ப்ளே நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க்கை உங்களுடைய மெயில் ஐடிக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ண அந்த மெயில் ஐடியில் தான் அந்த மெயில் வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெரிஃபை இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வெரிஃபை இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இந்த ரோட்டோ பாஷ் ஆப்லேருந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி இந்த ஆப்போட பேஜுக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அகெயின் இப்போ அந்த ஆப்பில் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லாகின் அப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ நம்ம இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருந்தோம். அதனால் அது ரெண்டுத்தையுமே கொடுத்து இப்போ லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே இந்த ஆப் ஓப்பன் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மேட்சஸ் எல்லாம் இருக்கோ அது கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா சேம் ட்ரீம் 11 மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ட்ரீம் 11 ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சுலபமாக உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்னென்ன மேட்சஸ் இருக்குது, அதுக்கப்புறமா அப்கமிங் மேட்சஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த மேட்சை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மேட்சை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேயர்ஸை எல்லாருமே பிக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட ப்ரொஃபைல் அப்புறம் வேலெட் அப்புறம் நீங்கள் எந்த மேட்ச்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 லைனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய வரும். இதில் மை வேலெட் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ மேட்சஸ் ஜெயிச்சிருக்கீங்களோ அதுக்கான அமௌண்ட் எல்லாமே இதில் தான் ஆட் ஆகும். அதனால் இதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரு மேட்ச் ஜெயிக்கும் போதும் சரி. இப்போ நம்ம பேக் வந்துடலாம். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேட்சை நான் இப்போ செலக்ட் பண்ணி அதை எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஆல் சீரியஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டோர்னமெண்ட் அதெல்லாம் போய்கிட்டு இருக்குது, அப்புறம் என்ன சீரியஸ் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட்சை நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா செலக்ட் லீக் அப்புறம் செலக்ட் பே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ லீக் இருக்கும். லீக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேஷ், மேக்ஸ் பவுண்ட்ரி அப்புறம் மேக்ஸ் ஸ்கோர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நான் மேக்ஸ் பேஷை செலக்ட் பண்ணுறேன். சைடில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே 10 ரூபாயா 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் 0 அமௌண்ட்டே நான் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேட்ச்சில் இருக்கிற பிளேயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ரீம் 11 மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 100 கிரெடிட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 100 கிரெடிட் பாயிண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கோடு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 கிரெடிட் பாயிண்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே லாகின் பண்ணும்போதே இன்வைட் கோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த இன்விடேஷன் கோடை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு 11 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ஸ்மேன்,
பவுலர், விக்கெட் கீப்பர், ஆல்ரவுண்டர் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பிளேயர் கூட கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் யாரை வந்து எடுக்க போகிறீங்களோ நீங்கள் எல்லாருமே அந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 11 பேரையுமே இந்த 100 பாயிண்டில் வந்து நீங்கள் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்ததாக கேப்டன், வைஸ் கேப்டனை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க பிளேயர் வந்து ஒரு 6ஓ இல்லை 4ஓ அடித்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதே கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே டபுள் ஆகும். இப்போ அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு பிளேயரை வந்து கேப்டனாகவும் இன்னொரு பிளேயர் வந்து வைஸ் கேப்டனாகவும் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண பிளேயருக்கு வந்து 8 பாயிண்ட் இருக்குன்னா அவர் வந்து கேப்டனாக இருந்தார்னா அப்படியே 16 பாயிண்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த வைஸ் கேப்டன் அப்புறம் கேப்டன் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ நான் ட்ரீம் 11லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரியே. ஸோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் டீம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மை கான்டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த கான்டெஸ்ட்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிஸ்ட் எல்லாமே காட்டும். அடுத்ததாக இன்வைட் அண்ட் ஏர்ன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கோடு இருக்கும், ப்ரோமோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோமோ கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாகவே வந்து 100 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இன்வைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்க கூட ப்ளே பண்ணுறதுனாலும் ப்ளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நீங்கள் வந்து கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறது இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து பே பண்ணி கூட நீங்கள் வந்து மேட்சை விளையாடலாம். அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் அந்த மாதிரி பெட் பண்ணி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ப்ளே பண்ணி விளையாடுற மாதிரி கூட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் எ பிரைவேட் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகிறோம். அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி கேட்கும். நீங்கள் வந்து எந்த மேட்சை செலக்ட் பண்ண போகிறீங்க, எந்த லீகில் வந்து நீங்கள் விளையாட போகிறீங்க, அதாவது சீரியஸா இல்லை டோர்னமெண்ட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து பே பண்ண போகிறீங்க, அதாவது இதுக்கு பெட் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதில் வந்து மினிமம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போகிறீங்களோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி வரும். அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து இந்த கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்க முடியும். அகைன் இந்த 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஹவு டு ப்ளே அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணி விளையாடுறது, அப்புறம் மணி ஏர்ன் பண்ணுறது, அதை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறதுனாலும் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப். அதனால் கண்டிப்பாக இந்த ஆப் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.